எல்லாருக்கும் வணக்கம். இது வுட்வொர்க் தமிழ். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ மாடர்ன் கிச்சன். ஃபினிஷிங் ஆயிடுச்சு. பார்டர் மைக்கெல்லாம் ஒட்டுறோம். அப்படியே அந்த வீடியோல வரும் பாருங்க. நான் இந்த வீடியோ ஃபினிஷிங்கில வந்து நான் எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த 10க்கு 10 ரூம் தான். கிச்சன் வந்து இது 10க்கு 10. இது டியூப்ளஸ் வீடுன்றதுனால உங்களுக்கு ரூம் பெருசாகிற மாதிரி தெரியும். லேப்ட் மட்டும் கொஞ்சம் ஹைட்டு 3 அடி இருக்குது. சுகரா 3 அடி இருக்குது. மாம்பழம் 2.5 தான் வரும். ஆனால் இது 3 அடி இருக்குது. அதனால லேப்ட் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. டியூப்ளஸ் வீடில் அதனால் அப்படி தான் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூம் தான். இதோடைய பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தா அது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போது ப்ளைவுட் எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். மேலே லேப்டுக்கு மட்டும் ப்ளைவுடு கமர்ஷியல் ப்ளைவுடு 8க்கு 4 ஷீட்டு சரிங்களா. 8x4 அகலம் 4 அடி 8 ஹைட் அடி. இதோடைய ரேட்டு 3/4 இன்ச்சு ஷீட்டு. என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து வாங்கி கொடுத்தது வெறும் 45 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. அவங்க வாங்கி கொடுத்த மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த ரேஞ்சில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,500 வரும். ஒரு 5 ஷீட்டு தான் மேலே தேவைப்படுது. 8க்கு 4 5 ஷீட்டு ஒரு 7,500 ஆச்சு. அடுத்து கீழே வரேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டு வந்து 3. அந்த 3 ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா 80 ரூபா. 80 ரூபான்னும் போது 3 ஷீட்டுக்கு 7,600 ஆச்சு. 7,700 வச்சுக்கோங்க. 7,700 ஆச்சு. அடுத்து ஒயிட் மைக்கா வந்து ஒரு 8 மைக்கா தேவைப்படுது. பேக் ஷீட்டில் ஒயிட் மைக்கா ஒன்றோம்னா அதுக்காக ஒரு 8 மைக்கா. அந்த 8 மைக்காவுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 4,500 ஆச்சு. சரிங்களா. 4,800 ஆச்சு. அடுத்து கலர் மைக்கா. கலர் மைக்காவில் கிளாசி மைக்கா இல்லையா. கிளாசி மைக்கானா ஒரு 6 மைக்கா தேவைப்படுது. 6 கிளாசி மைக்காவுக்கு மேலே 2 கீழே 3. அப்புறம் இந்த சைடு எக்ஸ்ட்ரான்றதுனால அது அது அவங்க இப்போ பண்ணியிருக்கிறதுனால அது எக்ஸ்ட்ரா செலவு. கீழே எல்லாம் பார்த்தா ஒரு 6 ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபா வருது. ஷீட்டுடைய விலை 1,600 1,150. ஏன்னு சொல்கிறேன்னா இது நான் இருக்கிறது ஒசூர் சைடு. அதனால் வந்து இங்கே ஓரளவுக்கு ரேட் எல்லாமே கம்மியாக கிடைக்கும். உங்கள் சைடில் என்ன ரேஞ்ச் வைக்கணும்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு. அது ஒட்டுறதுக்கான ஃபெவிகல் எவ்வளோ வருது பார்த்தா 2,500 ஆகுது. 20 கிலோ பேஸ்ட் வாங்கணும் நம்ம. சரிங்களா. நெக்ஸ்ட் அந்த ஹேண்டில் அந்த இது இன்ச்சஸ் வருதுல்ல டோருக்கு போடுறோம்ல அந்த இன்ச்சஸ் பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் 0 கிராங்க் இன்ச்சஸ். அந்த இன்ச்சஸ் எவ்வளோ வரும்னா மேலே வந்து ஒரு 9 செட்டு கீழே இதுக்கு நான் போட்டதை மட்டும் நான் சொல்கிறேன். 20 செட்டுன்னா கணக்குப்படி பார்க்கும்போது ஒரு 4,000 ரூபா வருது. 100 ரூபா கணக்கில் 4,000 ரூபா வருதா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரே இருக்குது. அந்த நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ட்ராவெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. அந்த ட்ராவுடைய ஒரு செட்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 5,500 இந்த சைடில் கிடைக்கிறது 5,500 6,000 கிடச்சிரும் இங்கே. அங்கே எப்படின்னு தெரில. என்னென்னா இங்கே குவாலிட்டி இது வந்து 3வது குவாலிட்டி இது. இதிலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்குது. அந்த மாதிரி அந்த ஸ்டீல் இருக்குல்ல ஸ்டீல் இருக்குல்ல அந்த ஸ்டீலை பொறுத்து தான் வந்து ரேட்டை வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. நாம் எந்த ரேஞ்சில் கேட்டகரியில் இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இருக்கிறது நல்லா, மீடியமாக இருக்கிறதுனா மீடியமாக. அது வந்து சில பேர் சொல்லுவாங்க கிச்சனில் அந்த ட்ராவ் வந்து துரும்பு பிடிச்சி போகுது அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் துரும்பு பிடிக்கிறதுக்கான காரணம் அது கிடையாது. நாம் என்ன பண்ணணும்னா பாத்திரம் கழுவுறோம்னா வாஷ் பண்ணி உள்ளே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வைக்கணும். இல்லை ட்ரை பண்ணியாவது வைக்கணும். அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே வச்சோம்னா தண்ணி போடும்போது எப்படியா மட்டும் ஸ்டீலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் 4 போக்கில் அது துரும்பு பிடிக்க தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதோடைய விலை ஒரு 5,500 வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு ஆயில் ட்ரே இருக்கும். அந்த ஆயில் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 600 அந்த ரேஞ்சில் கிடச்சிரும். அந்த ரேஞ்சு அப்படின்னு சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். மொத்தமாக கீழே வந்து ஹேண்டில் வந்து இன்னும் நான் போடல. ஹேண்டில் வந்து நீங்கள் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ரேட்டு வேரியேஷன் ஆகும். அந்த ரேட்டு எந்த ரேஞ்சில் வருதோ அந்த ரேஞ்சை பொறுத்து தான் எல்லாமே. மொத்தமாக டோட்டலாக கணக்கு கொடுக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 45,000 50,000 ரவுண்டாக உங்களுக்கு வரும். 10க்கு 10 கிச்சன் செய்யணும் முழுசாக. மேலே லேப்ட்டு கீழே அப்புறம் வந்து செவத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸு. அது நீங்கள் எந்த ரேஞ்சுக்கு கொண்டு போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. 45,000 50,000 கம்பல்சரி கண்டிப்பாக இவ்வளோ இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவ்வளோதான். அந்த நம்ம என்ன ஷீட் எடுக்கிறோம் எவ்வளோ ஹையில் எடுக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. பூராமே வாட்டர் ப்ரூஃப் போட்டால் இன்னும் அதிகமாகலாம். இன்னும் 10,000 கூடுதல் ஆகலாம். இல்லை நார்மலாக போட்டு கீழே மட்டும் வாட்டர் ப்ரூஃப் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற மாதிரி 45,000 50,000. இது எதுவும் நான் வந்து இது நான் செய்கிற ஒர்க்கு. இது நானே கண்ணால் பார்த்து வாங்குறது.
அதெல்லாம் எந்த ஃப்ளூக்லலாம் என்ட்ட சொல்ல கிடையாது. இது கரெக்ட்டா, அக்யூரேட்டா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது. 45,000லேருந்து 50,000 உங்களுக்கு 10க்கு 10 ரூமுக்கு கண்டிப்பா ஆகும். எல்லாமே சொல்றேன். ஏ டு இசட் அந்த செலவு பூராமே சொல்றேன். அதுக்கு மேல உங்க ரேஞ்ச் என்ன ரேஞ்ச்ல நீங்க வாங்குறீங்கன்றத பொறுத்து தான், அது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். நான் பார்த்த வரைக்கும். இது பூஜை ரூம் செஞ்சு முடிச்சுட்டேன். இத பத்தி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு முழுசா போடுறேன். இத பாருங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ கீழ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஜி ப்ரொஃபைல். அத வந்து ஜி ப்ரொஃபைல்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அலுமினியம். நான் இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணா போய் அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது 10 அடி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1250 வருது. நம்ம எவ்வளோ அடி வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படியே டோர் ஃபுல்லுமே அது மேல ஃபிட் பண்ற மாரி வரும். ஃபினிஷிங் முடிஞ்சது. இன்னும் ஹேண்டில் மட்டும் தான் ஃபிட் பண்ணணும். வேற எதுவும் ஒர்க் இல்ல. நான் சொன்ன மாரி நீங்க என்ன ரேஞ்சில ப்ளைவுட் எடுக்குறீங்களோ, அத பொறுத்து தான். அத மறந்துறாதீங்க. போடுறது ஒரு முறை தான். அது நல்லா இருக்கிறத போட்டா பிரச்சனை கிடையாது. லைஃப் லாங் கூட இருக்கும். எல்லாம் சும்மா சொல்லுவாங்க 15 வருஷம் கேரண்டின்னு ப்ளைவுட் சொல்லுவாங்க. நம்ம செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பாத்துங்க இந்த ட்ரே தான் நான் சொன்னது. இந்த சேனல் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஏ டூ இசட் எனக்கு தெரிஞ்சு 45,000லேருந்து 50,000 டோட்டலா வரும். இங்க இங்க இருக்கிற ரேஞ்சுக்கு. இது வந்து ஒரு 50,000ன்னு வச்சுக்கோங்க. இந்த கிச்சன் மட்டும் 50,000 செலவுன்னு வச்சுக்கோங்க. ஆ அதுதான். அந்த ஷீட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம், என்ன ரேஞ்சில எடுக்கிறோன்றத பொறுத்து தான் பட்ஜெட்டு. அத பார்த்துக்க தெரிஞ்சுக்கங்க. 2 ஒரு கடைக்கு 4 கடை விசாரிங்க. பொருள வந்து தரமாகிறத பார்த்து வாங்கி செஞ்சுக்கங்க. ஏன்னா, இன்னைக்கு பார்க்கறதுக்கு அது நல்லாருக்கும். நாங்க கட் பண்ணும்போதே தெரிஞ்சிரும். ஷீட்டு ப்ராப்ளமா என்ன ஆகுது. நீங்களா எடுத்து தரும்போது, நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா, உங்க பட்ஜெட் தான் அது. இப்ப நான் அது சரியில்லன்னு சொன்னா, நீங்க வந்து இவங்க வந்து ரேட் ஏத்த பார்க்குறாங்க அப்படின்ற மாரி நெனைப்பீங்க. அது கிடையாது. இருக்கிற உண்ம. என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படித்தான். இருக்கிறத நான் சொல்லிடுவேன். இது கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வரும்னா வரும் தான். ஏன்னா, நாம செஞ்சு இந்த ஒர்க்லயே தான் இருக்கிறேன். அதனால தெரியாமலாம் இல்ல. ஓகே. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ அடுத்தடுத்து இன்னும் நல்ல வீடியோ நான் குடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு இதுல வந்து நம்ம எதையும் மறைக்கல. இருக்கிறத வந்து ஓப்பனா நான் இருக்கிறத ஜென்யூனா சொல்லிட்டேன். இவ்வளோ தான் ரேட்டு. இதுதான். ஏன்னா, இது எங்க ஊர் சைடுல கிடைக்கிற ரேட்ட வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா, இந்த சைடுல கம்மியா கிடைக்கும். ஒசூர் சைடு நீங்க சொல்ல தேவையில்ல. இது கம்மியா கிடைக்கும். உங்க சைடுலயும் கிடைக்கும். ஆனா, அங்க எங்க எடுக்குறீங்க, எப்படி எடுக்குறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணி டவுட் எதனா இருந்தா கேளுங்க. அ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தெளிவா வீடியோ குடுக்குறேன். இவ்வளோ தான் கிச்சன். கடைசியா நான்